அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல் நல்ல சுவாரஸ்யமா இருக்க போகுது. என்ன தெரியுமா? ஸ்பீச், பேசுதல். இதை பற்றி தான் இன்னைக்கு மனதின் குரல்ல பேச போறோம். ஸ்பீச்சில் எத்தனை வகையான ஸ்பீச் இருக்கு. வகையான ஸ்பீச்சுங்கிறத விட வைத்தியத்துக்கான வியாதியான ஸ்பீச் இருக்குது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். முதல்ல பேச்சு பேப்லிங் ஸ்பீச். பேப்லிங் ஸ்பீச் அப்படின்னா உளறல், ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கிறவன், அதுக்கு பேப்லிங் ஸ்பீச். இது ஒவ்வொன்றையும் நான் சொல்றது பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் இருக்கு. இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? எங்ககிட்ட கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு டோஸ் மருந்துல சரி பண்ணிடலாம். ஹோமியோபதி அவ்வளவு தத்ரூபமான சக்தியை கொடுக்குது. அடுத்து சைல்டிஷ் ஸ்பீச், குழந்தைத்தனமான பேச்சுக்கள். இப்படி ஒரு வகையான பேச்சு இருக்கு. கன்ஃபியூஸ்டு ஸ்பீச், குழப்பமான தெளிவில்லாத பேச்சு. இது கன்ஃபியூஸ்டு ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இப்படி யாராவது உங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம குணப்படுத்த முடியும். அவங்கள தெளிவாக பேச வைக்க முடியும். கன்ஃபியூஷன் இல்லாம தெளிவாக மற்றவர்களுக்கு தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்து சொல்லக்கூடிய சக்தியை அவர்கள் பெறுவார்கள். சரிங்களா? எம்ப்ரேஸ்டு ஸ்பீச், அவமானகரமான பேச்சு, வெட்கமாக உணர்தல். இதுதான் எம்ப்ரேஸ்டு ஸ்பீச்னு சொல்றோம். எக்ஸ்ட்ரா வேகண்ட் ஸ்பீச், அளவுக்கு அதிகமாக பேசுறது, தேவையில்லாமல் பேசுவது, இது எக்ஸ்ட்ரா வேகண்ட் ஸ்பீச். இப்படி யாராவது பேசினாங்கன்னா அதை நம்ம சொல்லலாம். ஃபைன் ஸ்பீச், தெளிவாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசுபவர்கள், அவங்களுக்கு அந்த பேச்சு. ஃபூலிஷ் ஸ்பீச், முட்டாள்தனமான பேச்சு. அவன் சொல்றது எதுவுமே தெரிந்தவர்களால் நல்லா புரிஞ்சவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் பார்த்தா முட்டாள்தனமா அவன் பேசிக்கிட்டே இருப்பான், புரியாத மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி பேசக்கூடியவர்கள். ஃபாரின் டங், அந்நிய மொழி பேசைகள், அந்நிய மொழி பேசுறவங்க, வேற லாங்குவேஜஸ்ல பேசக்கூடிய ஸ்பீச். ஹேஸ்டி ஸ்பீச், ஹேஸ்டினா வேக வேகமா அவசர அவசரமா பேசுறது, அதுக்கு சரியான மருந்து இருக்கு. ஹெஸ்டேட்டிங் ஸ்பீச், தயங்கி தயங்கி இது சொல்லலாமா வேணாமா அப்படின்னு தயங்கி தயங்கி பேசுற ஸ்பீச், அந்த நோயை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் இருக்கு. இன்கோஹரண்ட் ஸ்பீச், தொடர்பற்ற பொருத்தமற்ற பேச்சு, ஒன்றுக்கொன்று பேசுறதுல ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்காது. இன்கோஹரண்ட் ஸ்பீச், இது மாதிரி பேசுறவங்களுக்கும் மருந்து இருக்கு. இன்டாக்சிகேட்டட் ஸ்பீச், போதையில் இருக்கிறவன் பேசுற மாதிரி பேசுறது, அது போதையை போட்டுட்டு பேசுறது, இந்த ஸ்பீச்சுக்கு மருந்து இருக்கு. லவுட் ஸ்பீச், சத்தமா பேசுவாங்க, நார்மலா அவங்களால பேச முடியாது, எது எடுத்தாலும் சத்தமா பேசுவாங்க. மெரி ஸ்பீச், இனிமையா பேசுறது. மோனோசிலபல் ஸ்பீச், ஒத்த வார்த்தையில பேசி முடிச்சிருவாங்க, அதிக மேல பேச மாட்டாங்க, அது மோனோசிலபல் ஸ்பீச். நான்சென்ஸ் ஸ்பீச், முட்டாள்தனமான அபத்தமான பேச்சு. புருட்டேட்லிங் ஸ்பீச், அர்த்தமற்ற பேச்சுக்கள். இது இதுக்கெல்லாம் மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கு. ஸ்லோ ஸ்பீச், ரொம்ப மெதுவா, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும், மெதுவா, ரொம்ப மெதுவா பேசக்கூடியது ஸ்லோ ஸ்பீச். ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பீச், அசாதாரணமான பேச்சுக்கள், ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பீச்னு சொல்றோம். அன்இன்டெலிஜென்ட் ஸ்பீச், புத்திசாலித்தனமற்ற பேச்சு. வாண்டரிங் ஸ்பீச், தவறான வழியை பேசுறது, தவறான வார்த்தைகளாக பேசுறது. நண்பர்களே, இதுபோல உங்களுடைய நண்பர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல நிலையில் பேச வைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் 9176380403 சர்வம் ஹெல்த் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க.
அங்கே டாக்டரே உங்களுக்கு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க. அவர்களுக்கு சிறப்பான ஹோமியோபதி மருந்தை கொடுத்து இந்த சமுதாயத்திலே நல்ல வழியிலே நல்ல வகையிலே அவர்களை பேச வைத்து அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.